காதல் ஒரு அழகான அனுபவம். ஆனா அதுவே பிரேக்கப்ல போய் முடிஞ்சா அழுகையான சம்பவமா மாறிடுது. உங்களுக்கு தெரியுமா, பிரேக்கப் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எமோஷனல், இட்ஸ் நியூரலாஜிக்கல். ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்களோட பிரேக்கப்ல இருந்து எப்படி போல்டா ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணாங்க அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பிரேக்கப்க்கு அப்புறமா என்ன நடக்குது, இமோஷனல் ஸ்டேஜஸை எப்படி நீங்க கடந்து வரணும், பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா எதெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் சேஃபா இந்த பிரேக்கப்ல இருந்து எப்படி ஹீலிங் ஆகி வரணும் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரியான இமோஷனல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்டுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா, லவ் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பத்தியும் அதனால எவ்வளவு வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, உடல் அளவுலயும் சரி, அதே மாதிரி அவங்க நேசிச்ச காதலிச்ச கணவரும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த பெயின், மென்டல் பெயினையும் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆயிருக்காங்க, ஹீலிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்கன்றத பத்தி நிறைய போஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கே ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க வார்த்தைகளை பேசும்போதே எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லா, பப்ளிக் பிளேஸ்ல அவங்க கண்ணீர் விட்டு அழுதது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ எவ்வளவு ஹார்ட்டா, கியூட்டா, ரொமான்டிக்கா இருந்த ஆக்ட்ரஸ் சமந்தா இப்ப இந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்காங்களேன்னு நிறைய ஃபேன்ஸும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள ஸ்கிரீன்ஸ்ல பார்க்கும் போதும் ஏதாவது ஷோஸ்ல பார்க்கும் போதும் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான். இப்போ ரீசெண்டா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிற சமந்தாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும், ஈஸியா சொல்லிடலாம். ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேல பார்த்த உடனே அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு வர்றதுனால, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்ற ஒரு காதல் அப்படிங்கிற அனுபவம் இது லைஃப் லாங்கா அந்த காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படிங்கும் போது ரெண்டு பேரோட மனநிலையும் அவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் பொறுத்து தான் இருக்கு. ஏதோ ஒரு ரீசனுக்காக எத்தனை வருஷமா லவ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு மாசமா லவ் பண்றவங்களா இருக்கட்டும், எவ்வளவு நாட்களா லவ் பண்றவங்களா கூட இருக்கட்டும், சோ பிரேக்கப் அப்படின்னு வரும்போது கஷ்டமா அந்த வலியை வந்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது. யாராவது கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ அந்த பிரேக்கப் பெயினை ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், என் வலி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுன்னு. இதே மாதிரிதான் யாருக்கிட்ட கேட்டாலுமே ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட வலி தான், என் வலி உனக்கு சொன்னா புரியாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கோ த்ரூ பண்ற ப்ராசஸ், அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்றாங்க, அந்த ஹார்ட்ஃபுல்லான அந்த லவ் பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெட்டர் அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பிரேக்கப் ஆனா எதுக்காக இவ்வளோ பெயின் ஆகுது தெரியுங்களா? நம்மளோட தாட் ப்ராசஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்ல போனா அதோட ஹெட் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பிரெயின் தான். இந்த பிரெயின்ல நடக்கிற நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்படுற ஹாப்பி ஹார்மோன், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடாசின், இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் செக்ரெட் ஆகுறதுனால லவ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பிளசண்டான ஒரு அனுபவம். அண்ட் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க மாட்டோம், ஏனோ தானோன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த படங்கள்ல காட்டுற மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்தாலோ இல்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா ஒரு பையனை பார்த்தாலோ தலைக்கு மேல ஒரு பல்ப் எறிகிற மாதிரி, நல்ல ஒரு தென்றல் வந்து நம்ம மேல வீசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறமா டெய்லி 2 தடவை குளிப்பீங்க, பெர்ஃப்யூம் அடிச்சுப்பீங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணுவீங்க. அந்த பொண்ணையோ பையனையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறோம். இது எல்லாருமே ஹார்மோன் பண்ற வேலை. அந்த ஹார்மோன் அந்த டோபமைன் மெயினா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பிளஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ரிவார்ட் சிஸ்டம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சண்டைனாலேயோ ஒரு பிரச்சனைனால இல்ல வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்ற காரணத்தினால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த ரிவார்ட் சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆகுது. பிரெயினுக்கு போற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறுபடுது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த டோபமைன் அண்ட் செரோட்டோனின், ஆக்சிடாசின் இது எதுவுமே வேலை செய்யாம எல்லாம் டிக்ரீஸ் ஆகுறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனும், அந்த பிரேக்கப்க்கு அப்புறமா அந்த வலியை தாங்க முடியாத ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. என்ன மாதிரியான இமோஷனல் ஸ்டேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் தெரியுங்களா? ஒருத்தருக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா 5 இமோஷனல் ஸ்டேஜஸ் அவங்க கடந்து வர நேரிடும். நம்பர் 1 டினையல்.
ஒரு பிரேக்கப் ஆகுது, சண்டை பேச்சுவார்த்தை அதிகமா முத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது நம்ம மனசை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. இல்ல எனக்கு பிரேக்கப் ஆகல அப்படிங்கிறத டினையல் தான், மறுப்பு தான் தெரிவிக்கும். நம்பர் 2 ஆங்கர். அவங்க மேல நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏமாத்திட்டாங்க, நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பும், அதே மாதிரி நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம், நமக்கு பேர் இல்லாம போயிட்டாங்களேன்ற ஒரு பயமும் வரும். நம்பர் 3 பர்கெய்னிங். கண்டிப்பா என் ஆள் என்னை பார்க்க திருப்பி வருவா, பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல எல்லாம் முடிஞ்சு போயிருமா, திருப்பி வருவா அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையிலையும் ஹோப்லையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த பர்கெய்னிங். நம்பர் 4 டிப்ரெஷன். இப்பதான் இந்த ஸ்டேஜ்ல தான் ஒருத்தர் முழுசாவே நம்புவாங்க, ஆமா எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னு அந்த டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. இனி என்னோட லைஃபை நான் எப்படி அவ இல்லாம, அந்த பையன் இல்லாம நான் எப்படி மூவ் ஆன் பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தியும் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஐசோலேட் ஆவாங்க, ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் நம்பர் 5 அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் அக்செப்டன்ஸ். வேற வழி இல்லை, இதை அக்செப்ட் பண்ணி இதுவும் கடந்து போகும் சொல்லி மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும்ன்றத நம்ம மனசை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜ் ஒரு சில பேருக்கு அக்செப்டன்ஸா மாறும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு சில பேர் வயலண்டா தவறான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு தோணும். ஸோ டிப்ரெஷன் அந்த 4th ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த 5th ஸ்டேஜ்ன்றது அக்செப்டன்ஸ்ல கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாம இதை ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து வந்துட்டாலே உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்குது, வேற ஒரு லைஃப் உங்களுக்கு புதுசா ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருங்க. இந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா அவாய்ட் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா? தனிமையில இருக்கிறது. ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சு, யாரு கூடயும் நான் பேச விரும்பல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், எனக்கு ஃபேமிலி வேண்டாம், என்னை தனியா விட்டுருங்க அப்படின்னு 1 மணி நேரம் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ஃபுல்லாவோ, ஒரு வார கணக்கா, ஒரு மாச கணக்கா, ஒரு வருஷமாவே ஐசோலேட் ஆயிருந்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனையான ஒரு விஷயம். உங்க உடல் நலத்துக்கு மட்டும் கேடு இல்லை, உங்க மனநலம் டோட்டலாவே மாறிடும். அண்ட் 2வது விஷயம், அவங்க ஸ்டேட்டஸை போய் அப்டேட் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கிறது. அதுதான் உங்களை வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ஏன் போய் உங்க செல்ஃப் எஸ்டீமை இழந்து அவங்களோட ஸ்டேட்டஸை போய் ஃபாலோ பண்றது, இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்டோரி பாக்குறது, அவங்க பேஜை நீங்க ஃபாலோ பண்றது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களோட மொபைல்ல இருக்கிற உங்களோட போட்டோஸ், சேர்ந்து எடுத்த போட்டோஸ், மெமரிஸ், அவங்க போன இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு பெட்டர் டெலீட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு, அவங்க நம்பரவே பிளாக் பண்ணிட்டு ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதுதான் நல்ல விஷயம். அண்ட் எஸ்பெஷலி இப்ப பசங்க தான் இல்ல, பொண்ணுங்களே என்னன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு மச்சின்னு சொல்லிட்டு போய் சரக்கடிக்கிறது, தம் அடிக்கிறது, சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அவங்கள மறக்கிறதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு இன்னொரு தவறான வழியை சூஸ் பண்ணாம இருக்கிறதும் பெட்டர். ஓகே, இது எல்லாத்தையுமே கடந்து வந்தாச்சு. இப்போ முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு வந்திருக்கோம். இது எப்படி ஓவர் கம் பண்றது, ஹீலிங் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்க இந்த மாதிரி ஹீலிங் ப்ராசஸை எடுத்து தான் ஈஸியா ஓவர் கம் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 ஜர்னலிங். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே ஜேர்னல் பண்றது, எழுதுறது, டைரி எழுதுற பழக்கம். ஒரு சில பேர் டைரி எழுதுறன்ற பேர்ல டேட் முதற்கொண்டு போட்டு வச்சுட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே, ஈவன் அவங்க லவ்வரோட, எக்ஸ் லவ்வரோட இருந்த இன்டிமசியை கூட எழுதி வச்சுட்டு அந்த டைரியை செக்யூர் பண்ணாமையே விட்டுருவாங்க. ஸோ தட் அது பின்னாடி ஃபியூச்சர் அவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும், ப்ரூஃப் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ ஜேர்னலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரைவசியான ஒரு டைம்ல நீங்க எழுதுற விஷயங்களை அப்பவே நீங்க எரிச்சிடுறதோ இல்ல நீங்க அதை கிழிச்சு போட்டுறதோ பெட்டர் ஐடியா. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ஜேர்னலிங் மூலியமா வெளியில வந்துருச்சு, அது யாரும் பார்க்கவும் தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை, அது உங்களுக்கான தனிப்பட்ட விஷயம். டிராவல் பண்றது, ஒரு லாங் டிராவல் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்றது, உங்களோட அழகுல, க்ரூமிங்ல ஃபோக்கஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் முக்கியமா ஒரு 6 மாசமாவது டைம் எடுத்துக்கிறது இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி. நம்ம ஒரு பிரேக்கப் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அங்க ரொம்ப லோன்லி ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். முன்ன மாதிரி லவர் கிட்ட போய் அப்டேட் பண்றது, அவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்கறது, இது எல்லாமே அங்க யார்கிட்ட நான் போய் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லயும் அந்த ஒரு கேப்லயும் இன்னொருத்தரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது அது தவறான ஒரு முடிவா தான் இருக்கும். ஸோ பிரேக்கப்க்கு அப்புறமா ஒரு 6 months நீங்க ரிலாக்ஸ் ஆகி பர்சனல் க்ரோத், பர்சனல் கேர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான பார்ட்னரை நீங்க அடுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி
கம்பல்சரி மினிமம் 6 months கேப் ஆகுது இருக்கணும். ஸோ உங்களோட லவ் அண்ட் எமோஷனல் ஓவர் கம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. பர்சனல் குவரிஸா இருந்துச்சு அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு ட்ராப் பண்ணிருங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.